ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் காவ்யா. என்னோட சேனலை இப்போ தான் யாராவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னோடய ஓப்பன் ஷெல்ஃபை நான் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாகவே ஹாலில் வந்து ஷெல்ஃப் கொடுத்துருப்பாங்க. ரூமில் வந்து எந்த ஒரு ஓப்பன் ஷெல்ஃபுமே இருக்காது. தென் கிச்சனில் வந்து ஒரு ஓப்பன் ஷெல்ஃப் இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவு வந்துட்டு தேவையில்லாத பொருள்லாம் டீக்ளட்டர் பண்ணிவிட்டு எதெல்லாம் வீட்டுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டாக வேணுமோ ஸோ அதை மட்டும் தான் நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிட்ருக்கேன். ஹாலில் இருக்கிற ஓப்பன் ஷெல்ஃப் தான் இப்போ நான் வந்து அரேஞ்ச் பண்ண போகிறேன். சென்ட்ரல் வந்து ஷெல்ஃப்க்கு பக்கத்தில் வந்து ஃப்ரிட்ஜ் வந்து நான் அங்கே தான் வச்சுருப்பேன். ஸோ ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது ஒரு பாதி தான் வந்து தெரியும். ஸோ இதில் வந்துட்டு மொத்தம் 3 ரேக்ஸ் வந்து இருக்கும். ஃபஸ்ட் ரேக்கில் தான் வந்துட்டு தேவையான திங்ஸ் எல்லாமே நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வைப்பேன். செகண்ட் ஷெல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா பூஜை யூனிட் மாதிரி வச்சுருக்கேன். தேர்ட் ஒனில் வந்து மிக்ஸி, இண்டக்ஷன் ஸ்டவ்வு, அப்புறம் அதுக்கேற்ற ஜார்ஸ் இதெல்லாமே வந்து வச்சுருக்கேன். அதுக்கும் கீழே லாஸ்ட் ஒனில் பார்த்திங்கன்னா கிராசரிஸ் வந்து பேலன்ஸ் இருக்கிறது, அப்புறம் வந்து அந்த மந்த்துக்கு ஸ்டார்டிங்கில் வாங்குகிற எல்லாத்தையுமே கீழே வந்து 3 வாளி வந்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கும் மேலே டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப்ஸ் அதெல்லாம் வச்சுருக்கேன். சிலது ஒர்க் ஆகாமல் இருக்குது. ஸோ அதெல்லாம் அப்புறம் வெயிட் பார்க்குற மிஷின் அதெல்லாம் மேலே வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்த்துட்ருக்குற இந்த பேஸ்கெட் வச்சு தான் நான் வந்து அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ இது எல்லாமே வந்து டிமார்ட்டில் வாங்கினது தான். ப்ரைஸ் வந்துட்டு 179 நினைக்கிறேன். மொத்தம் 3 செட் வந்து வரும். ஏற்கனவே வந்து இந்த ஒயிட் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதனால் இதை வந்து வாஷ் பண்ணி வைக்கணும். கொஞ்சம் நிறையவே டஸ்ட்டு வந்து இருக்குது. ஸோ ஷெல்ஃபில் இருக்கிற எல்லா திங்ஸுமே பார்த்திங்கன்னா நான் வந்து டேபிளில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ வாங்க ஒன் பை ஒன்னாக நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி நான் வந்து காய வச்சுட்டேன். இந்த ஒயிட் கலர் பேஸ்கெட் வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் இப்போ வந்து ரீசெண்டாக ஆஷ் கலர் வந்து நான் வாங்கியிருக்கேன். ஷெல்ஃப் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னே ஒரு காட்டன் கிளாத் எடுத்து நான் லைட்டாக வாட்டரில் டிப் பண்ணி தொடச்சி எடுத்துக்க போகிறேன். எப்போதுமே வந்துட்டு நம்ம 2 வாரத்துக்கு ஒருக்க இந்த மாதிரி தொடச்சிட்டா எல்லா டஸ்ட்டுமே வந்துடும். ஸோ அப்பப்போ க்ளீன் பண்ண மாதிரி இருக்கும். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஷெல்ஃப் லைனர் வாங்கி நான் வந்து போட்டிருக்கேன். இதை வந்து ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணாமல் கட் பண்ணிட்டு கீழே வந்து செலோடேப் போட்டு நான் வந்து ஒட்டி வச்சுருக்கேன். ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பிகாஸ் இந்த ஷெல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டெல்லாம் கொஞ்சம் உறிஞ்சி வந்திருக்கும். ஸோ பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி நான் ஷெல்ஃப் லைனர் வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். பூஜா ஷெல்ஃப்க்கு வந்து நான் அந்த ஷெல்ஃப் லைனர் வந்து போடல. ஒரு டவல் மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் நான் வந்து மடித்து போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிராஃப்ட் மாதிரி பண்ண போகிறேன். பேஸ்கெட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே ஓப்பனாக வைக்கும்போது அதுக்குள்ளே டஸ்ட்டு வந்து ஈஸியாக போயிடுது. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூமில் வந்துட்டு அந்த வாஷிங் மிஷினுக்கு யூஸ் பண்ணுற லிக்விடு சோப்பு எல்லாம் இந்த மாதிரி தான் நான் வச்சுருப்பேன். ஸோ 2 நாளைக்கு ஒருக்க வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படியே டஸ்ட்டு வந்து படிஞ்சிரும். அது எப்படின்னே தெரியல. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஒரு பழைய கார்ட்போர்ட் பாக்ஸில் ஸோ அதை வந்து அந்த வால் ஸ்டிக்கரை வந்து அந்த கார்ட்போர்டில் வந்து மேலே மட்டும் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஒரு லிட்டு மாதிரி வந்து பார்க்குறதுக்குமே நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பர்ஃபெக்டாக வந்து கட் பண்ணி ரொம்ப பார்த்து கட் பண்ணி பேஸ்ட் பண்ணலாம்ல, நார்மலாக வந்து கட் பண்ணி நான் வந்து அதில் ஒட்டிட்டேன். ஸோ நம்ம வந்து க்ளீன் பண்ணும்போது மேலே மட்டும் நம்ம லைட்டாக ஒரு கிளாத் வச்சு மண்ணை மட்டும் லைட்டாக தட்டி விட்டுடலாம். உள்ளே வந்து அது போய் சேராமல் இருக்கும் டஸ்ட்லாம். ஸோ நம்மள வந்து ஷெல்ஃப் ஒன்று கிடச்சிட்டாலே போதும். நம்ம யூஸ் பண்ணுற பொருள் யூஸ் பண்ணாதது எல்லாத்தையுமே வந்துட்டு அப்படியே போட்டு வச்சுருவோம். ஸ்க்ரீன் கிளாத் வேறு நம்ம போட்டுருவோம் இல்லையா? ஸோ அதனாலேயே வெளியில் அசிங்கமாக தெரியவா போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ம வந்து அதில் போட்டு வச்சுருவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நமக்கு எதெல்லாம் தேவையோ அதை மட்டும் இப்போ நான் அரேஞ்ச் பண்ண போகிறேன். உங்களுக்குமே வந்துட்டு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பழைய பிரியாணி பாக்ஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மவுஸு, அதாவது இந்த மவுஸ் வந்து எதுக்குன்னா இதுக்கு முன்னே யூஸ் பண்ண லேப்டாப்போட மவுஸ் நல்லாவே ஒர்க் ஆகும். ஸோ அதனால் மவுஸு, அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ஆணி, ஸ்க்ரூ அதெல்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பர்ஸில் வந்துட்டு சில இம்பார்ட்டண்ட் திங்ஸ் எல்லாம் வந்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது லன்ச் பாக்ஸுக்கு வந்து ஒரு குட்டி பாக்ஸ் மாதிரி இருக்கும். நம்ம சைட் டிஷ் வந்து வச்சுக்கலாம். ஸோ அதில் வந்துட்டு நான் ஸ்டிச் பண்ணுவேன் எப்போவாது வந்துட்டு. ஸோ அதுக்கு வந்துட்டு நூல், ஊசி, அப்புறம் வந்து கொஞ்சம் ஃபெவிக்விக் இதெல்லாம் வந்து இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், நீட்டாகவுமே இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எம்சீல், அப்புறம் வந்து ஃபோன் சார்ஜர் அதுவுமே வந்துட்டு ஒர்க் ஆகும். ஒர்க் ஆகிற பொருள் எல்லாமே நம்ம வந்து வச்சுக்கலாம். ஒர்க் ஆகாமல் இருக்கிறது தான் வந்துட்டு நம்ம டீக்ளட்டர் பண்ணணும். அப்புறம் ஒரு டேப் வந்து வச்சுருக்கேன், சில டேப். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பழைய லேப்டாப்க்கு வந்து ஸ்பீக்கரில் இருக்கிற அந்த ஒரு சார்ஜரு, லேப்டாப் ஆன் பண்ணுற அந்த ஒரு டூல். ஸோ இதெல்லாம் வந்து நான் இந்த பாக்ஸில் டம்ப் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறேன். இந்த மாதிரி இந்த பாக்ஸில் போட்டு வைக்கும்போது நமக்குமே சடனாக வந்து எடுக்கும்போது இதுக்குள்ளே தான் அது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். தென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் டம்ளரில் வந்து டபுள் சைட் டேப்பு, அப்புறம் ஒரு பென்சில், சடனாக வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரப்பர் பேண்ட்ஸு அதெல்லாம் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். ஒரு எரேசர் வந்து போட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு எங்கள் அப்பா வந்து வாங்கிட்டு வந்தார் நூல்கண்டு மாதிரி, எதுக்காவது யூஸ் ஆகும்ன்ட்டு. ஸோ அதை வந்து வச்சுருக்கேன்.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார்னரில் வந்து அயன் பாக்ஸ் வச்சுருக்கேன். இதுக்கு முன்னே அயன் பாக்ஸ் வந்துட்டு இதுக்கும் மேலே இருக்குது பார்த்தீங்களா, டாப்பில் அங்கே தான் வச்சுருப்பேன். ஸோ இப்போ வந்து கார்னரில் வச்சுருக்கேன். அரேஞ்ச் பண்ண 2 பேஸ்கெட்டையுமே ஷெல்ஃபில் வந்து நான் 1 பை 1 வந்து வச்சுருக்கேன். பார்க்குறது இந்த மாதிரி நம்ம நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் கிளாத் கூட தேவையே இல்லை. ஏன்னா பார்க்குறதுக்கே நீட்டாக இருக்கும்போது ஒரு நல்ல லுக் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருப்பேன். இதுவுமே நான் டிமார்ட்டில் தான் வாங்கியிருக்கேன். 3 செட் வந்து வரும். ஸோ இதில் வந்து ஒரு பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்யூ வந்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் ஒனில் வந்து டேப்லெட்டு, தைலம், ஸோ இதெல்லாம் மெடிக்கலுக்கு தேவையான அந்த ஒரு திங்ஸ் எல்லாம் அந்த பாக்ஸில் வச்சுருக்கேன். ஸோ இதையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்து அந்த அயன் பாக்ஸுக்கு பக்கத்தில் வந்து நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ என்னோடய ஷெல்ஃபில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னே ஒரு பிளான்ட், அதாவது பிளாஸ்டிக்கில் ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து நான் அப்படியே தான் வச்சுருப்பேன். அது பார்க்குறதுக்கு வந்து அந்தளவுக்கு தெரியவும் இல்லை. ஸ்க்ரீன் கிளாத் போட்டு நான் க்ளோஸ் பண்ணிவிடுவேன். ஸோ அதனால் வந்துட்டு ஜஸ்ட்டு வந்து திங்க் பண்ண இந்த மாதிரி வந்து டாப்பில் வந்து ஒட்டி வச்சிடலாம், பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலான்னா பேஸ்ட் பண்ண டபுள் சைட் டேப் வச்சு வந்து ஒட்டியிருக்கேன். இதுவே இன்கேஸ் உங்களுக்கு வந்து உறிஞ்சி வந்துருச்சு அப்படின்னா லைட்டாக ஃபெவிக்விக் மாதிரி அதில் வந்து ஒட்டிட்டு அதுக்கு மேலே வந்து ஒட்டிட்டிங்கன்னா ஃபிட்டாக இருக்கும். அதுக்கும் பக்கத்தில் குட்டியாக ஒரு டெடி வந்து வாங்கியிருந்தேன். இங்கே ஸ்டார்டிங் சரவணா ஸ்டோர் போய் வாங்கினது தான் அது. ஸோ இந்த ஒரு பெரிய பேஸ்கெட்டில் வந்து இதுக்கு முன்னே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாஷிங் மிஷின் லிக்விட் எல்லாமே நான் ரூமில் இதை தான் வந்து வச்சுருந்தேன். ஸோ ரூமில் வந்துட்டு ஆர்கனைசர் மாதிரி நான் வாங்கி வச்சுட்டேன். ஜார்ஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலான்னு. மெயினாக வந்துட்டு ஒயிட் கலர் தான் வந்து நான் சூஸ் பண்ணியிருப்பேன். ஃபுல்லாக எல்லாமே பார்க்குறதுக்கு வந்துட்டு ஒரு ஒயிட் பேஸில் வந்து இருக்கும். 3 ஜார்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து வச்சுட்டு மிக்ஸிக்கு பக்கத்தில் வச்சுட்டா பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். உங்களுக்கு செட் பண்ணி காட்டுறேன் ஓவரால் வியூ. ஸோ இதான் என்னோடய ஓப்பன் ஷெல்ஃபோட ஓவரால் வியூ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஸோ நீங்களுமே வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். இந்த வீடியோ நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக இப்போ தான் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.